ஒரு மனிதன் இறந்த பிறகு எப்படி மறுபிறவி பெறுகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? கருட புராணத்தின்படி மனிதன் இறந்த பிறகு யமதூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை யமலோகத்திற்கு கொண்டு செல்வார்கள். யமலோகத்தில் யமதர்மராஜா அந்த ஆன்மாவின் கர்ம வினைப்படி 4 லோகங்கள்ல எது பொருந்துமோ அதற்கு அனுப்புவது குறித்து நிர்ணயிப்பாரு. முதல் லோகம் வைகுண்டம். நல்ல செயல்கள் செய்து மோட்சம் பெற்றவர்களோட ஆத்மா வைகுண்டத்திற்கு அனுப்பப்படும். இரண்டாவது லோகம் ஸ்வர்க்கம். பூலோகத்தில் நீதியுடன் வாழ்ந்தவர்களோட ஆத்மா சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும். அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்கி இருந்த பிறகு மீண்டும் பூலோகத்துல மனிதர்களா மறுபிறவி எடுப்பாங்க. மூன்றாவது லோகம் பித்ருலோகம். இங்கு ஆன்மா தன்னுடைய பாவங்களுக்கு பிராயசித்தம் தேடிய பிறகு மீண்டும் பூலோகத்துல மனிதர்களாய் மறுபிறவி எடுப்பாங்க. நான்காவது லோகம் நரகம். ஏமாற்றம் செய்தவர்கள், உயிரினங்களை பலியிட்டவர்கள் போன்றவர்களோட ஆத்மா நரகத்திற்கு அனுப்பப்படும். அவர்கள் தங்கள் தவறுக்கான தண்டனையை அனுபவித்த பின்னர் பூமியில் உள்ள 84